ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? நானும் நல்லா இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது இப்போ நம்ம இது வரைக்கும் பைத்தானோட பேசிக்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ பார்க்குறது ஸ்ட்ரிங். ஓகேங்களா? பைத்தானில் ஸ்ட்ரிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். பைத்தானில் ஸ்ட்ரிங்குன்னு சொன்னாலே உங்களுக்கு சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பிரிண்ட் இப்படி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங்கு தாங்க. ஓகேங்களா? சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்கு தாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் இருக்குது ஓகேங்களா, நம்ம பார்க்கலாம். எல்லோரும் ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜூபிட்டரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கான வீடியோ மேக் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் ஜூபிட்டர்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்ன சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அசைன் டு எ வேரியபிள். ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதாவது ஏன்ற ஒரு நேம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் தரோம். ஓகேங்களா? பைத்தான் இஸ் மோர் பவர்ஃபுல். இப்போ இதை இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கான நேம் என்ன? நேம்னே ஒரு வேரியபிள் நேம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். பார்த்தீங்களா? பைத்தான் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரிங்குன்றது ரொம்ப ஈஸி. அதை வச்சு நம்ம நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அசைன் ஸ்ட்ரிங் டு வேரியபிள் பார்த்தோம். இங்கே ஏன்ற ஒரு வேரியபிள் அலோன்ற ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஐடியில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்க? இது ஜூபிட்டர். A equal hello print A fi hello first run ஆகும், செகண்ட் நம்ம ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மல்டிலைன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? மல்டிலைன் ஸ்ட்ரிங்குனா நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரிங்கும் தரலாம். ஓகேங்களா? மல்டி லைன். இப்போ இது சிங்கிள் லைன். ஓகேங்களா? இது சிங்கிள் லைன். இப்போ நம்ம பார்க்குறது மல்டி லைன். அதே நேம்குள்ளே நான் மல்டி லைன் மல்டி ஸ்ட்ரிங் தரேன். ஓகேங்களா? அது மல்டி லைன் ஸ்ட்ரிங். இப்போ பைத்தான் இஸ் பவர்ஃபுல் you will learn YouTube in easy in inside score. இந்த ஸ்லாஷை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தான் கூட அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் பிரிண்ட் நேம்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு ரன் ஆகும். fi. ஓ சாரி, இது என்ன எரர்னா, இங்கே நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்க, அதனால தான் எரர். ஓகேங்களா? fi. ஓகே, பைத்தான் இஸ் மோர் பவர்ஃபுல் லேர்ன் யூடியூப் இன் ஈஸி இன்சைட் ஸ்கோர். ஓகேங்களா? இதான் மல்டிலைன் ஆஃப் கோட், மல்டிலைன் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா?
சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ரிங் இஸ் அன் அரே. ஏன் ஸ்ட்ரிங் இஸ் அரே அப்படின்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அரேனா நம்ம என்னென்னு பார்க்கலாம். அரேனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தர ஸ்ட்ரிங் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த இன்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அதை தான் அரேன்னு சொல்கிறாங்க. அரேனா ஒன்றும் இல்லை, இப்போது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் அரே. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது வந்து கமெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த ஹலோன்றது எனக்கு இப்போ ஹலோன்றதுக்கு வந்து ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெச்சுக்கு வந்து எப்பயுமே ஸ்டார்ட் வித் 0. ஓகேங்களா? இன்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் வித் 0. ஈக்கு வந்து 1, எல்லுக்கு வந்து 2, திரும்ப எல்லுக்கு 3, ஓக்கு 4. ஓகேங்களா? இது வந்து ஃபார்வர்ட் இன்டெக்ஸிங், இதுக்கு பேர் ஃபார்வர்ட் இன்டெக்ஸிங், ஃபார்வர்ட் இன்டெக்ஸ். ஓகேங்களா? இதே வந்து நெகட்டிவ்லையும் இருக்குது. ஓகேங்களா? நெகட்டிவில் -1, -2, -3, -4, -5. அதாவது ஓ வந்து -1. ஓகேங்களா? எல் வந்து -2 வந்து எல், இந்த எல் வந்து -3, இ வந்து -4, ஹெச் வந்து -5. ஓகேங்களா? இதுதான் வந்து அது ஃபார்வர்ட் இன்டெக்ஸிங். இது பேக்வேர்ட் இன்டெக்ஸ். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரிங்கை. ஓகேங்களா? நீங்கள் ஸ்ட்ரிங்கை வச்சு இன்டெக்ஸ் நம்பரை வச்சு அக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதை வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸில் 3 இது இருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப்பு. ஓகேங்களா? 3 இருக்குது. நம்ம 3 பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, அதாவது ஸ்டார்ட் இன்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸ்டார்ட் எங்கேருந்து, அதாவது ஸ்டார்ட் இது மீன்ஸ் வந்து எங்கேருந்து வேல்யூ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்கேருந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும், அதுதான் ஸ்டார்ட். ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்ட். ஸ்டாப்புன்றது எங்கே நிறுத்தணும். ஓகேங்களா? அந்த ஸ்டாப்பில் மட்டும் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன். ஏன்னா ஸ்டாப்பை மட்டும் எப்பவுமே n-1. எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டாப்பில் ஸ்டார்ட்டில் 0 இருந்து ஸ்டாப்பில் 5 இருந்தால் 5 - 1 வந்து 4. ஸோ உங்களுக்கு 0 வந்து 4 வரைக்கும் தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போ 0லேருந்து நான் 4ன்னு போட்டேன்னா எனக்கு 0லேருந்து 3 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அப்போ 0லேருந்து 3னா HELL மட்டும் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணிடலாமா? சரி, ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்களா? HELL. ஓகேங்களா? அந்த லாஸ்ட்டு ஓ வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன்னா ஸ்டாப் எப்பவுமே n-1. ஓகேங்களா? ஸ்டாப் மீன் எண்ட் ஸ்டாப் எனி1. ஓகேங்களா? எண்ட் எப்பவுமே n-1. ஸோ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது இது ஸ்லைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை இண்டெக்ஸ் நம்பரை வச்சு நம்ம ஸ்ட்ரிங்கை அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்படி சொன்னாலும் மீனிங் ஒன்று தான், நமக்கு வர ரிசல்ட் ஒன்று தான், அது உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்டெப்பு வந்து டிஃபால்ட்டாக 1. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக 1. ஸ்டெப்புனா ஒன்றும் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இந்த ஸ்டெப் வச்சு என்ன பண்ணலான்னா, நமக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூவே நம்ம ஸ்டெப், அதாவது ஸ்டெப் மீன்ஸ் இப்போ நான் 1 கொடுத்தேன்னா டிஃபால்ட் 1ங்களா, ஸோ எனக்கு 1/1 வரும். சப்போஸ் நான் 2 கொடுத்தேன்னா எனக்கு 2 அது 1, அதாவது எனக்கு ஜம்ப் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹெச் வந்து 1ங்களா, இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 HEL, திரும்ப உங்களுக்கு HEL மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணலாமா? பார்த்தீங்களா? HEL. ஏன்னா ஹெச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? E1 L2, அப்போ 2 தான் பிரிண்ட் ஆகும்.
H1 அதுக்கு மிச்சம் எதுவும் இல்லை. ஸோ அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆர் ஸ்ட்ரிங் இன்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் டு த ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இந்த இதில் ஸ்ட்ரிங்கில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் வந்து சரி, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபார்வர்ட் இண்டெக்ஸ். நம்ம பேக்வேர்ட் பார்க்கலாமா? சப்போஸ் நீங்கள் -1 கோலன் -5 எனக்கு -1 பிரிண்ட் ஆகணும் கோலன் 1. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஸ்டார்ட் வேல்யூ -5. அப்போ அந்த ஹெச்லேருந்து லாஸ்ட்டுக்கு எல் வரைக்கும் தான் ஓ பிரிண்ட் ஆகுது. ஏன்னா எப்பவுமே எண்டு வந்து n-1. அப்போ n-1ல் -1 -2 அப்போ ஹெச்லேருந்து எல் வரைக்கும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணிடலாமா? ஓகே, Ctrl+S F5 பார்த்தீங்களா, ஹெச்லேருந்து எல் வரைக்கும். ஏன்னா எண்டிங் எப்பவுமே n-1. ஸோ 2 கொடுத்தோன்னா எனக்கு எந்த எல் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, செக் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்லேயும் வந்து நான் ஸ்டெப் நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஃபார்வேர்ட் இன்டெக்ஸிங். இப்போ பார்க்குறது வந்து ஃபார்வேர்ட் இன்டெக்ஸிங், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பேக்வேர்ட் இன்டெக்ஸிங். ஓகேங்களா, இந்த பேக்வேர்ட் இன்டெக்ஸிங் மட்டும் ஒரு சின்ன ஒரு இது நம்ம பேக்வேர்ட் இன்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது எண்டிங் வேல்யூவை விட ஸ்டார்டிங் வேல்யூ சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே -1 கொடுத்துட்டு எண்டிங் வேல்யூ பெருசாக கொடுத்தா உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் வராது, எதுவுமே வராது. பார்த்தீங்களா, சரி, இது பிரிண்ட். சரி, ஓகே, பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு ஆன்சர் எதுவுமே வரல. ஏன்னா பேக்வேர்டில் மட்டும் அதாவது ஸ்டார்ட் வேல்யூவை விட எண்டிங் வேல்யூ பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வராது. அது ஏன் ரீசன்னா, ஷார்ட் வேல்யூ வந்து -1ங்களா. ஸோ அப்போ இங்கேருந்து இப்படி வந்து இப்படி இருந்தால் அது கன்சிடர் பண்ணும். ஸோ நமக்கு வந்து -1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து சர்ச் பண்ணுறதுனால எந்த ஆன்சருமே இல்லை. அதாவது இப்படி இந்த ஹலோலேருந்து இந்த ஓலேருந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, பேக்வேர்டில் மட்டும் ஸ்டார்டிங் வேல்யூவோட எண்டிங் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்தால் உங்களுக்கு வேல்யூ வராது. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க. பட் இதே நான் மாற்றி கொடுத்தேன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வரும். சப்போஸ் இங்கே 4 கொடுத்துட்டு இங்கே 1 கொடுத்தோன்னா இப்போ உங்களுக்கு ஆன்சர் வரும். இங்கே பார்த்தீங்களா, ஆன்சர் வந்திருக்கா? சரி, ஓகே, இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல, எண்டிங் வேல்யூ எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டாக இந்த ஃபஸ்ட்லேருந்து டில் எண்டு வரைக்கும் அப்படியே எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, செக் பண்ணலாமா? பார்த்தீங்களா, ஹலோ. சப்போஸ் நான் ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, 0 ஸ்டார்ட் பண்ணேன். நான் எண்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணலன்னா ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ண வேல்யூலேருந்து எண்டு வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, செக் பண்ணலாமா? Ctrl+S F5. ஓகே, நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. சப்போஸ் நான் எண்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ண எண்டிங் வரைக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்களா, பிரிண்ட் ஆயிடுச்சா? ஹலோ. சரி, ஓகே. சப்போஸ் நான் ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணல, எண்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணல, ஸ்டெப்பும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு ஃபுல்லாகவே எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா? சரி, ஓகே. இப்போ ஸ்டெப்பில் வந்து -1 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். பார்க்கலாமா? Ctrl+S F5. பார்த்தீங்களா, OLLEH. சப்போஸ் -2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் 2 ஸ்டெப்பாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா, OLH. இதுதான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் சொல்லலாம், ஆர் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா, சரி, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஆக்சிங் ஸ்ட்ரிங்
access string character in Python. ஓகேங்களா, அதுதான் நான் இதில் சொல்லியிருக்கேன். string are immutable. ஓகேங்களா, நான் உங்களுக்கு இம்யூட்டபிள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ a ஈக்குவல் inside code நம்ம சேனல் நேமு. ஓகே, இப்போ print of a 0 equal. இப்போ string is a immutable நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா string உள்ளகிற வேல்யூவே மாற்ற முடியாது. ஓகேங்களா, அதுதான் வந்து string is a immutable. எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ஹெச்ன்ற வேர்டை நான் அக்சஸ் பண்ணும் போது 0. ஓகேங்களா, இப்போ நான் ஹெச் 0 ஈக்குவல் எல் இப்படி கொடுத்தனா எனக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ஸ்ட்ரிங்கில் பண்ண முடியாது. செக் பண்ணி பார்க்கலாமா? print of a control plus s f5 இங்கே பார்த்தீங்களா, strனா string object does not support item assignment. ஐட்டம் அசைன்மெண்ட்னா அந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் தாங்க. ஓகேங்களா, ஆனால் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண முடியாது, அது ஸ்பெசிஃபை வேர்டு. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதாவது ஓவர் ரைட் பண்ண முடியும். சாரி, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம பண்ண பேர் தான் ரீப்ளேஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அது மேலேயே, அதாவது இப்போ இன்சிட்ஸ் கோடுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஸ்ட்ரிங்கு அது மேலேயே நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து ஓவர் ரைட். இப்போ ஓகே, நான் ஏ ஃபஸ்ட்டு வந்து இன்சிட்ஸ் கோடுன்றதை நான் ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து திரும்ப அந்த ஏலே திரும்ப நான் பைத்தான் என்ற ஸ்ட்ரிங்கை நான் திரும்ப அது மேலே ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஏன்ற வேரியபிளே திரும்ப நான் ரைட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா இன்சைட்ஸ் என்ற கோடு ரிமூவ் ஆகிட்டு எனக்கு பைத்தான் ஸ்ட்ரிங் வந்து ஏல ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா, செக் பண்ணிடலாமா? control plus s f5 பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இன்சைட்ஸ் கோட், நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான். ஓகேங்களா, இதை வந்து ஓவர் ரைட் ஸ்ட்ரிங். பைத்தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். ஓகேங்களா, உங்களால் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் லென்த்னு ஒரு கான்செப்ட். அது என்னென்னா, இப்போ எனக்கு பைத்தான்னு ஒரு இது இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த லென்னுன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்கோட லென்த்னா என்ன, இது உள்ளே வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 1 2 3 4 5 6, இதோட லென் வந்து லென் கமா. ஓகே, செக் பண்ணலாமா? பார்த்தீங்களா, லென் வந்து 6. இதில் வந்து ஸ்பேஸுமே கவுண்ட் பண்ணுமா, கமாவெல்லாம் கவுண்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்பேஸுமே கவுண்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து 6 7 8 9 10ன்னு வரும். செக் பண்ணலாமா? பார்த்தீங்களா, லென் இஸ் 10. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸுமே கவுண்ட்டு தான், கமாவுமே கவுண்ட்டு தான், ஆல் ஸ்பெஷல் கேரக்டர் கவுண்ட். ஓகேங்களா, இந்த லென்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லென்த்து கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கை பற்றி. ஓகேங்களா, ஸோ இது வேண்டாம், நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, 1::3 ஸ்டார்ட் வந்து 1லேருந்து ஸ்டெப்பு வந்து 3 அப்போ. ஓகேங்களா, ஸோ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா EOWL எப்படின்னா ஹெச் வந்து 0, ஈன்றது 1, இங்கே வந்து 3 ஸ்டெப் 1 2 3, ஓ பிரிண்ட் ஆயிடுச்சா 1 2 3, ஸ்பேஸுமே கவுண்ட்டு கமா கவுண்ட். அப்போ டபிள்யூ பிரிண்ட் ஆயிடுச்சா 1 2 3, எல் பிரிண்ட் ஆயிடுச்சிங்களா? ஓகே, அடுத்து 1 அதுக்கு மிச்சம் இல்லை, ஸோ அதனால் நம்ம பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்லைஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட், சப்போஸ் நீங்கள் எண்டிங்கை மென்ஷன் பண்ணிட்டீங்க, 0 மென்ஷன் இல்லைன்னா ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ண இன்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும். ஓகேங்களா, அப்போ 0 1 2 3 4 5 கமா வரைக்கும் 5ங்களா, அப்போ 4 வரைக்கும் தான். அப்போ 0 to 4 அதான் HELLO. ஓகேங்களா,
ஸ்லைஸ் டு த எண்டு. அதே மாதிரி ஷார்ட் வேல்யூ நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க, எண்டிங் வேல்யூ எதுவுமே மென்ஷன் பண்ணலான்னா நீங்கள் மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் வேல்யூ வந்து டில் எண்டு வரைக்கும். ஓகேங்களா? இது என்ன டூன்றது என்ன H0 1 2 எல்லுலேருந்து அந்த கொட்டேஷன் மார்க் அதாவது ஆச்சரியக்குறி வரைக்கும். ஓகேங்களா? பிரிண்டேஜ் நெகட்டிவ் இன்டெக்ஸ் சேம். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் வேல்யூ வந்து -5. அப்போ எக்ஸலமெண்ட்ரி 1 -1 -2 -3 -4 -5 ஓலேருந்து -2 வரைக்கும். அப்போ -3 தான் உங்களுக்கு பிரிண்ட். அப்போ ORL மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா எண்டிங் எப்பவுமே n-1. இப்போ மாடிஃபை ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாடிஃபை த ஸ்ட்ரிங். இந்த மாடிஃபை த ஸ்ட்ரிங்கில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மாடிஃபை த ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு எல்லாமே லோவர் கேஸில், எனக்கு எல்லாமே அப்பர் கேஸில் வரணும். அப்பர் கேஸ்னால் எல்லாமே எனக்கு கேபிட்டலில் வரணும். அப்படின்னா A.upper. அப்பர் மீன்ஸ் கேபிட்டல். ஓகேங்களா? அதாவது எல்லாமே கேபிட்டலாக எனக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? இன்சைட் ஸ்கோர் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாமே கேபிட்டலில் வந்திருக்கா? அதான் வந்து அப்பர்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இன்சைட் ஸ்கோர். ஆனால் நான் கொடுத்து வந்து எல்லாமே ஸ்மால். இது வந்து எப்படின்னா ஆன் த ஃப்ளை. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குது. ஓகேங்களா? அது மேலே ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாயம் பூசணும் ஒரு மாதிரி. ஓகேங்களா? ஆனால் அதோட ஒரிஜினாலிட்டியில் அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம ஃபேஸுக்கு நம்ம க்ரீம் பூசுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜஸ்ட்டு அப்போதைக்கு மட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் மூஞ்சக்குள்ளே கழிவிட்டு பார்த்தா நம்ம ஃபேஸ் அதே ஃபேஸ் தான். அதே மாதிரி தான் இப்போ பிரிண்ட் A.upperன்னு கொடுத்துருக்கேன். அந்த பிரிண்ட் A.upperல மட்டும் எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணும். நான் திரும்ப போய் அதோடைய பிரிண்ட் A கொடுத்தேன்னா எனக்கு நார்மலாக வருது தான் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணலாமா? ஓகே. Ctrl+S F5. பார்த்தீங்களா? இது வந்து அப்பர் பண்ணது. இது வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆன் த ஃப்ளைன்னு சொல்லலாம். அப்போதைக்கு மட்டும் அது அப்பர் கேஸ், ஆனால் ஒரிஜினாலிட்டி மாறல. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரிஜினாலிட்டி மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிலே ஸ்டோர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் A = A.upper. அப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப அதிலே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒரிஜினல்லே மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? இன்சைட் ஸ்கோர். ஓகேங்களா? கிளியரா? சரி, ஓகே. இது வந்து அப்பர் கேஸ். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே எனக்கு சப்போஸ் எனக்கு எல்லா ஸ்ட்ரிங்குமே கேபிட்டல் இருக்குது, எனக்கு எல்லாமே ஸ்மாலில் வேணும்னா லோயர் கேஸ்ன்னு ஒன்று. ஓகேங்களா? லோயர் கேஸ். நம்ம சேனல் நேம் இன்சைட் ஸ்கோர். எல்லாமே கேபிட்டலில் இருந்து ஸ்மாலில் மாற்றணும் தானே. லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ எல்லாமே கேபிட்டலில் இருக்குது. நான் திரும்ப ஸ்மாலில் மாற்றுறேன். அதுக்கு வந்து A.lowerன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். ஓகேவா? Ctrl+S F5. பார்த்தீங்களா? இன்சைட் கோட், அதாவது இது வந்து ஒரிஜினல் கோடு. ஓகேங்களா? இது வந்து அந்த லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் லோயரில் மாற்றிருக்கேன். ஆனால் ஒரிஜினல் வந்து கேபிட்டலில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு பிரிண்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்களா? ஓகே. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக அப்பர் கேஸில் இருக்குது, அதாவது கேபிட்டல் லேட்டரில் இருக்குது. எனக்கு எல்லாமே ஸ்மாலில் வேணும்னா
லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் இருக்கிறது ஸ்மாலில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா. அது வந்து ஆன் த ஃப்ளை மட்டும்தான் ஓகேங்களா. ஆனால் அதோடைய ஒரிஜினாலிட்டியில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆகணுமா இருந்தால் அதே வேரியபிளை ஸ்டோர் பண்ணுங்கள் ஓகேவா. சரி ஓகே. அடுத்து வந்து அதான் வந்து அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அடுத்து வந்து ரிமூவ் ஒயிட் ஸ்பேஸ் ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஒயிட் ஸ்பேஸ்னால் ஸ்பேஸை தான் ஒயிட் ஸ்பேஸ்ன்னு வாங்க ஓகேங்களா. அது எப்படி ரிமூவ் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். அதில் வந்து நம்ம சேனல் நேம் இன்சைட்ஸ் கோட் ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு ஓகேங்களா. அது எப்படி பார்க்கலான்னா பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் ஆஃப் ஏ Ctrl+S F5 இங்கே பார்த்தீங்களா. இது மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கா. ஸோ இது எல்லாமே ஸ்பேஸ். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணோன்னா ஸ்ட்ரிப்னு ஒரு ஃபங்க்ஷன் strip. இந்த ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணலாம். செக் பண்ணலாமா? Ctrl+S F5 பார்த்தீங்களா. இருங்க உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் இருந்தது ஓகேங்களா. இருங்க நான் உங்களுக்கு ஒரிஜினல் பிரிண்ட் பண்ணுறேன். ORIGNAL ஒரிஜினல். இது வந்து யூஸிங் ஸ்ட்ரிப். பார்த்தீங்களா. ஒரிஜினலில் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்பேஸ் இல்லை ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா. சரி ஓகே. இந்த ஸ்ட்ரிப்பில் 3 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஸ்ட்ரிப் ஓகேங்களா. இதே ஸ்ட்ரிப்பில் வந்து எல் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது. எல் ஸ்ட்ரிப்புனா லெஃப்ட் சைட் மட்டும் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. ரிமூவ் ஸ்பேஸ். A.LSL ஸ்ட்ரிப் ஓகேங்களா. லெஃப்ட் சைட் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் லெஃப்ட் சைட்னா இது உங்களுக்கு நியூ லைன் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸ்லாஷ்ன்னா உங்களுக்கு நியூ லைன் வரும் ஓகேங்களா. இருங்க பார்த்தீங்களா. ரைட் சைடு மட்டும் ஸ்பேஸ் இல்லை ஓகேங்களா. இது நான் யூஸ் பண்ணாமல் கொடுக்குறேன். உங்களுக்கு அழகாக டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இங்கே பார்த்தீங்களா லெஃப்ட் சைட் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் ரைட் சைடு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஸ்பேஸ். இது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஓகேங்களா. அடுத்து வந்து ரைட் ஷிஃப்ட்னு ஒன்றும் இல்லை. A.R ஸ்ட்ரிப். இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு உள்ள ஸ்பேஸ் ரிமூவ் ஆகும். லெஃப்ட் சைடில் ஸ்பேஸ் இருக்கும், ரைட் சைடு ஸ்பேஸ் இருக்காது பார்த்தீங்களா. ஸ்பேஸ் இல்லை. பட் இதில் லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் இல்லை, ரைட் சைடில் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ரைட் சைடில் இல்லை, பட் லெஃப்ட் சைடில் இருக்குது ஓகேங்களா. இதுதான் வந்து எல் ஸ்ட்ரிப், ரைட் ஸ்ட்ரிப். லெஃப்ட் ஷிஃப்ட், எல் ஷிஃப்ட்னா லெஃப்ட்டு, ஆர் ஷிஃப்ட்னா ரைட்டு. ஷிப்புன்றது காமனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேங்களா. இதுதான் வந்து ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் ஓகேங்களா. அடுத்து வந்து ரீப்ளேசிங் ஸ்ட்ரிங். நான் என்ன சொன்னேன், ரீப்ளேஸ் டேரெக்டாக நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம்ல. கரெக்ட், டேரெக்டாக நம்ம பண்ண முடியாது. பட் ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. நம்ம இதெல்லாமே கமாண்ட் பண்ணிடலாம்.
replace string python. இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஏல வந்து பைத்தான் ஒன்று இருக்குது. ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் எண்ணுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒய் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஏ டாட் ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக ஒய். இப்போ ஏ பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வரும். ஒரே நிமிஷம், ஏன் சேஞ்ச் ஆகல. ஓகே, நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஆன் த ஃப்ளை தான். ஓகேங்களா? பைத்தான் ஒரிஜினல், இது வந்து ரீப்ளேஸ் மெத்தட், இது வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆன் த ஃப்ளை. ஓகேங்களா? அப்போதைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். பட் அதோடைய ஒரிஜினாலிட்டியில் உங்களுக்கு எந்த வித மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இது வேணுமா தான் திரும்ப ஏழே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினலே உங்களுக்கு சேம் நீங்கள் பண்ணுற மாடிஃபிகேஷன் அங்கேயும் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங். ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிங்குனா ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, நான் ஸ்ப்ளிட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பைத்தான் இஸ் சூப்பர் அப்படின்னு போட்டுறேன். இப்போ ஸ்ப்ளிட் SPLIT இந்த ஸ்ப்ளிட் மெத்தடை யூஸ் பண்ணி எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறதாலாம் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஓகேங்களா? இங்கே ஒரு ஸ்ப்ளிட், இங்கே ஒரு ஸ்ப்ளிட். எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்ட்டில் வரும். பார்த்தீங்களா? லிஸ்ட் அப்படின்னு என்னென்னா நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா? லிஸ்ட்டுன்றது மல்டிப்புள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வேரியபிளுக்கும் டேட்டா டைப்புக்கும் உங்களுக்கு அப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணுமா தான் சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக வேரியபிள், மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுமா தான் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணும். அதில் வந்து 4 இருக்குது. ஓகேங்களா? லிஸ்ட்டு, டிப்பிள், செட்டு, டிக்ஷனரி. அதை பற்றி நான் தெளிவாக நெக்ஸ்ட் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ப்ளிட்டுக்கு வருவோம். இந்த ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறத எல்லாத்துலேயும் ஸ்ப்ளிட் ஆகணும்னா ஸ்பேஸ். சப்போஸ் இப்போ வந்து நான் கமா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என் ஸ்ட்ரிங்கில் ஃபுல்லாக கமா இருக்குது. எனக்கு கமா இருக்கிற எல்லா இடத்துலையும் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். அப்படின்னா நான் ஸ்ப்ளிட்டுக்குள்ளே ஸ்ட்ரிங்குக்குள்ளே கமான்னு கொடுத்தோன்னா எனக்கு எக்ஸாக்டாக கமா இருக்கிறதுலாம் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த ஸ்ப்ளிட் வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஒன்றும் இல்லை, அது சிம்பிள் தான். இப்போ 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏல வந்து பைத்தான் அப்படின்னு இருக்குது, பியில் வந்து கோட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணேன். அதுக்காக ப்ளஸ் என்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி A + B. ஓகேங்களா? இதை வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். பார்த்தீங்களா? பைத்தான் கோடியை இங்கே சென்டரில் ஸ்பேஸ் சொல்லணும்னா நான் ஸ்பேஸ் இடையில் ஸ்பேஸ் இல்லை, இந்த லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன்னா எனக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் வரும். பார்த்தீங்களா? பைத்தான் கோட், அதாவது பைத்தான்றது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி கோடுன்றது நான் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும்னா முடியும். ப்ளஸ் என்ற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மட்டும் நீங்கள் டேரெக்டாகவும் ஆட் பண்ணலாம்.
பைத்தான் ப்ளஸ் கோட். பார்த்தீங்களா, பைத்தான் கூட பைத்தான் டபுள் டைம் வந்துருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அடுத்து என்ன, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் நான் இதெல்லாமே நான் இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் இதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா, நேம் வந்து பைத்தான், ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 25. ஓகே, இப்போ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ எனக்கு இந்த நேம் இஸ் இது பக்கம் வந்து பைத்தான் வரணும், ஏஜ் இஸ் இது பக்கம் வந்து இந்த ஏஜ் வரணும். இது எப்படி பண்ணலாம், இப்போ கமா கொடுத்து நேம் கமா ஏஜ்னு கொடுத்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் இப்படி கொடுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இந்த வேரியபிள் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணலாமா, இங்கே பார்த்தீங்களா, நேம் இஸ் ஏஜ் இஸ் பைத்தான் 25. எனக்கு அப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து கரெக்டாக இந்த பிட்வீன் கேப்பில் வரணும். அப்படின்னா இப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் தேவை. ஓகேங்களா, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கீழே வந்து அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கமாவுக்கு பதிலாக டாட் வச்சு ஃபார்மேட்டுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நேம் கமா ஏஜ் நமக்கு எங்கே வரணுமோ அங்கே வந்து கர்லி ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து இப்போ வந்து இது எப்படி ரன் ஆகும்னா இந்த டாட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த கர்லி ப்ராக்கெட்ன்றதுல ஃபஸ்ட்டு வேரியபிளோட வேல்யூ பாஸ் ஆகும். அப்போ இந்த நேமுக்குள்ளே நேம் இஸ் இங்கே வந்து பைத்தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த கர்லி ப்ராக்கெட் நம்ம இங்கே தரோம். அதேமாதிரி ஏஜ் செகண்ட் கர்லி ப்ராக்கெட்டில் ஏஜுக்குள்ளே என்ன இருக்குது 25 இருக்கா, அப்போ இந்த 25 இங்கே பிரிண்ட் ஆகும். செக் பண்ணிடலாமா. ஓகே, Ctrl+S F5. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு லாஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நேம் இஸ் பைத்தான், ஏஜ் இஸ் 25. ஓகேங்களா, இதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 0 1, இந்த நேம் வந்து 0, இந்த ஏஜ்ன்றது 1. ஓகேங்களா, செக் பண்ணிடலாமா. ஓகே, இது ஏன் நம்ம தரோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வேல்யூ வந்து இப்போ ஆர்டராக கொடுத்துட்டீங்க. சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏஜ் வரணும், இங்கே நேம் வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே மாற்றுங்க, ஏஜ் நேம். அப்போ இங்கே வந்து 1 கொடுங்க, இங்கே 0 கொடுங்க. ஓகேங்களா, இது வந்து எப்பவுமே 0, இது 1. நான் 1 ஃபஸ்ட்டு போடணுன்னா எனக்கு இங்கே இருக்கிற ஏஜ் இங்கே வந்துடும், நேம் 0னாலும் இங்கே வந்துடும். செக் பண்ணிடலாமா. ஓகே, பார்த்தீங்களா, ஏஜ் இஸ் 25, நேம் இஸ் பைத்தான். ஸோ இது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்னா இப்படி ஒன்று இருக்குது. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து அகைன் சேம் ஒரு ஃபார்மேட், பட் இது வந்து ஈஸியான மெத்தட். ஓகேங்களா, இது எதுக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக. ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து இதே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஈஸியான மெத்தட் பார்க்கலாமா. இப்போ நான் இதே எடுத்துக்கிறேன், இந்த ஸ்ட்ரிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே முன்னாடி வந்து ஒரு எஃப் யூஸ் பண்ணுங்க. எஃப்னாலையும் சேம் தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு வேணுமோ அங்கே வந்து கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே அந்த வேரியபிள் நேமை தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் இதுதான் ஈஸியான மெத்தட். இங்கே பார்த்தீங்களா, இந்த டாட் ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. பைத்தானில் ஒரே ஒர்க் பண்ணுறதுக்கு 2-3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஈஸியாக மெத்தட். சரி, சப்போஸ் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலையும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எங்கே எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸ்ட்ரைட்டாக இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு எஃப் போட்டுருங்க, இந்த இதை தூக்கிடுங்க. ஸோ நமக்கு அதோடைய ஸ்ட்ரைட்டாக வேரியபிள் நேம் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ அங்கே பாஸ் ஆகிடும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்களா, ஏஜ் இஸ் 25, நேம் இஸ் பைத்தான். சரி, ஓகே. அடுத்து வந்து இதை வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். எஸ்கேப் கேரக்டர். எஸ்கேப் கேரக்டர்னால் ஒன்றும் இல்லை, ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹலோ குட் மார்னிங், ஓகேங்களா, குட் மார்னிங், ஹாய். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து மார்னிங் பக்கத்தில் ஒரு எஸ் வரணும், ஒரு கொட்டேஷன் போட்டு எனக்கு ஒரு எஸ் வரணும். இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ரன் ஆகாது, எரர் வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, அன்டிட்டர்மின்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னா இங்கே சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் சிங்கிள் கோட்ஸ் இருந்தால் இதோட ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்து தேவையில்லாத அன்னெசரி ஸ்ட்ரிங், ஐ மீன் சிங்கிள் கோட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதை அவாய்ட் பண்ணுறது எப்படின்னா, இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். சாரி, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி இங்கேயும் நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து இல்லை நான் சிங்கிள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கே வந்து உங்களுக்கு வேணுமா அங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் மட்டும் போடுங்க. ஓகேங்களா. இந்த ஸ்லாஷ் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே சரி அதுக்கு முன்னாடி ஓகேங்களா அந்த கோட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோட்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். இதுதான் வந்து எஸ்கேப் கேரக்டர். ஓகேங்களா. இந்த சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கோட்ஸ் வர இடத்துல நீங்கள் அந்த எரரை ஓவர் கம் பண்ணலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து நியூ லைன் ஸ்லாஷ் என். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்லாஷ் என்னு, பட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. சேம் கோட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஹாய் ஹலோ ஓகே ஃபஸ்ட் லைன், எனக்கு செகண்ட் லைன் வரணும் அப்படின்னா ஸ்லாஷ் என் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோ, அதுக்கப்புறம் குட் மார்னிங் செகண்ட் லைன் வரும். இங்கே பார்த்தீங்களா, ஹாய் ஹலோ குட் மார்னிங். இதுதான் வந்து ஸ்லாஷ் என். ஓகேங்களா. இந்த ஸ்லாஷ்னால் நீங்கள் எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இதுவும் இல்லை, கண்டிஷன் இல்லை. அடுத்து வந்து டேப். டேப்ன்றது ஒரு 5 ஸ்பேஸ் வந்து ஒரு டேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு பதிலாக டீன்னு அர்த்தம். ஓகேங்களா. டீனா 5 ஸ்பேஸ் டேப். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து 5 ஸ்பேஸ் வரும், அதான் வந்து டேப்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 5 ஸ்பேஸ். ஓகேங்களா. அதான் வந்து டேப். அடுத்து வந்து ஸ்லாஷ் பி ஃபார் பேக் ஸ்பேஸ். இதே நான் எடுத்துக்கிறேன். பேக் ஸ்பேஸ் மீன்ஸ் அது வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக் ஆகும். ஓகேங்களா. பேக் மீன்ஸ் ஒரு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும், ஒரு ஸ்டெப் வந்து இப்படி இப்படி உங்களுக்கு பேக்வேர்டில் வரும். ஓகேங்களா. இது ஏதோ ஒரு எரர் கட்டுது,
சரி, ஏதோ ஒரு சிம்பிள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது. இதை மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அடுத்து வந்து கேபிட்டலைஸ் மெத்தட். ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யாரும் வேர்டிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் வாஸ்ட், கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம பார்க்கணும் தான் நமக்கு பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ரிங்கை தான் மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஓகேவா? கேபிட்டலைஸ் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? A டாட் TALIZE கேபிட்டலைஸ். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேபிட்டல் வரும். பார்த்தீங்களா? பி மட்டும் கேபிட்டல் இருக்கா? நான் கொடுத்தது வந்து ஸ்மால். ஓகே, நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன? கேஷ் ஃபோல்டு. கேஷ் ஃபோல்டுன்றது சேம் லோயர் கேஸ் மாதிரி. FOLD இது யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில் கொடுக்கும். நான் அதோட கேப்ஸ் கொடுத்தேன்னா ஸ்மாலில் மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இது கேப்ஸ், இது ஸ்மால். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சென்டர் மெத்தட். சென்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானு இப்போ A டாட் பைத்தான் இருக்குது. எனக்கு பைத்தான் முன்னாடி பின்னாடியும் மொத்தம் வந்து இதோடைய லென்த் வந்து 20 இருக்கணும். ஓகேங்களா? சென்டர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதோடைய லென்த்து வந்து 20 இருக்கணும். எனக்கு இதோட சென்டரில் இந்த பைத்தான்ற வேல்யூ வரணும். மற்ற எல்லாத்துலேயும் எனக்கு ஸ்டார் வரணும். அப்படின்னா நீங்கள் இந்த சென்டர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ பார்த்தீங்களா? இப்போ இதோட டோட்டல் லென்த் 20. ஓகேங்களா? நீங்கள் வேணால் நான் உங்களுக்கு லென்த் கொடுத்து செக் பண்ணுறேன். அடுத்து வந்து மற்ற எல்லாத்துலேயும் ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதான் வந்து சென்டர் மெத்தட். இதோட லென்த் நம்ம செக் பண்ணலாம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 20 வரும். பார்த்தீங்களா? ஓகே, இது யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம சப்போஸ் எனக்கு முன்னாடி ஆஷ் வரும் அப்படின்னா நம்ம ஆஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஷ் வரும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கவுண்ட் மெத்தட். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை லெட்டர் ஆர் ஸ்பெசிஃபை ஸ்ட்ரிங் கரெக்டாக எந்த இன்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு. சரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து கவுண்ட் மெத்தட். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எத்தனை டைம் வந்திருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் என்ற ஒரு வேரியபிள்ல ஸ்ட்ரிங் வந்து ஐ லவ் ஆப்பிள், ஆப்பிள் ஆர் மை ஃபேவரட் ஃப்ரூட்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து ஆப்பிள் வந்து 2 டைம் இருக்கு. ஸோ வந்து இப்போ நான் இந்த கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செக் பண்ணி பார்க்குறேன். நான் உங்களுக்கு ஐடியா எழுதி காட்டுறேன். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்? டெக்ஸ்ட் என்ற ஒரு வேரியபிள்ல ஸ்ட்ரிங்குள்ள ஐ லவ் ஆப்பிள், ஆப்பிள் ஆர் மை ஃபேவரட் ஃப்ரூட். ஓகேங்களா? அப்புறம் டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் இதுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்ட் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப்குள்ள நம்ம தேடுற வேர்ட் எத்தனை டைம் வந்திருக்கு. ஓகேங்களா? அது தரதான் கவுண்ட் மெத்தட். இது வந்து 2 டைம் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 2ன்னு வரும். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஓகே. கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் F5 பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. சரி ஓகே. சப்போஸ் ஏ ஆப்பிள் இஸ் மை ஃபேவரட். சரி இப்போ ஏ வந்து நான் 3 டைம் போட்டிருக்கேன். ஓகே உங்களுக்கு வந்து ஏ இங்கே எத்தனை டைம் வந்திருக்கு இங்கே என்ன கவுண்ட் பண்ணி சொல்லும். ஆன்சர் என்ன 3 7. ஏன் 7னா இங்க 1 2 3 4 5 1 2 3 4 5 6 தான் வருது. என்னடா இது? நமக்கு அந்த சொல்லுங்க. என்னடா 7 வருது? அப்புறம் சரி கட் பண்ணிடலாம். ஓகே இது ஓகே ஓகே. இது ஏன் 7 வந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரிங்ல எத்தனை ஏ வந்திருக்கு செக் பண்ணி சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 இது 7. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி ஒரு லெட்டர் இல்ல ஸ்ட்ரிங் நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம செக் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதுலயும் வந்து ஸ்பெசிஃபை இதுலயும் வந்து ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து ஸ்ட்ரிங் இங்க வந்து ஸ்டார்ட் இங்க வந்து எண்ட். ஸ்டார்ட்னா எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இதை பார்க்கறதுக்கு அண்டு எங்க முடியணும். ஓகேங்களா? இந்த ஆப்ன்றது 10 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்க தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா 1. ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபை இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நம்ம செக் பண்ண சொல்றோம். கவுண்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து ஸ்டார்ட் வித்னு ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள சரி ஒரு வேர்ட் ஒரு லெட்டர் இருக்குன்னா சரி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதுல வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இந்த வேல்யூ இருக்கா இல்ல இருந்தா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? தான் ஸ்டார்ட் வித். இதோட சின்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் வேல்யூ ஸ்டார்ட் அண்ட் எண்ட். இதுலயே வந்து ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ இருக்கு. எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஹலோ வெல்கம் டு மை வேர்ல்ட். இப்ப ஸ்டார்ட் வித் ஹலோ அப்படி இருந்தா இருந்தா ட்ரூன்னு வரும் இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். நம்ம செக் பண்ணிடலாமா? இப்ப ஹலோ வந்து இதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்ப இருந்தா ட்ரூ. ஆன்சர் நமக்கு ட்ரூ. பார்த்தீங்களா? சப்போஸ் நம்ம ஸ்டார்ட் கொடுப்பேன் 2 கொடுத்து பார்க்கலாம். 2 வந்து இதோட ஸ்டார்டிங் வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். இருந்தா 2 இல்லைன்னா ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுலயும் ஸ்பெசிஃபை லொகேஷன் இருக்கு. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபையா பார்க்கலாம். அதாவது ஸ்பெசிஃபை இன்டெக்ஸ் வேல்யூ. இப்போ 7ன்றது 0 1 2 3 4 5 6 7. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதா பெல் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இருந்தா ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் இது ஃபால்ஸ்னு வரும். அடுத்து வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூன்றது ஸ்டார்ட் ஆகல. இதுக்கு ஃபால்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து
ட்ரூ. ஏன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபை இண்டெக்ஸ் லொகேஷன் பார்க்க சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்ட் வேல்யூ. ஓகேங்களா, அதான் ஸ்டார்ட் வித். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எண்டு வித். முன்ன வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல நான் கொடுக்க ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னு செக் பண்றோம். இப்போ வந்து அதே மாதிரி எண்டு வித், எண்டுலையும் இருக்கா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம எண்ட்ல இந்த வேல்யூ இருக்காதே நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஹலோ வெல்கம் டு மை வேர்ல்ட். ஓகேங்களா, லாஸ்ட் வந்து வேர்ல்டுன்னு முடிஞ்சிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ண சொல்றேன். இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஆன்சர் வந்து ட்ரூ தான். ஏன்னா எண்ட்ல அப்படிதான் முடிஞ்சிருக்கு. சப்போஸ் மைல முடிஞ்சிருக்கா செக் பண்ண சொல்றேன், அது இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா, ஓகே சூப்பர். அடுத்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங் மெத்தடை என்னடா போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட். ஸோ அதுல நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு எல்லாமே வேணும். ஸோ அதான் நான் உங்களுக்கு பொறுமையாக நான் நடத்துறேன். ஸ்ட்ரிங்ல வந்து இன்டெக்ஸ்னு ஒரு இது இருக்கு. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் ஆர் லெட்டர் வந்து எங்க இந்த இன்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, அதோட ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு ரிட்டர்ன் தரும். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சின்டெக்ஸை பார்த்தலாம். ஸ்ட்ரிங் இன்டெக்ஸ், இன்டெக்ஸ்ன்றது ஒரு மெத்தடு, ஒரு ஃபங்க்ஷன். வேல்யூ வந்து நம்ம என்ன வெளியே தர போகிறோம், ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் பொசிஷன், எண்டிங் இந்த பொசிஷன். ஓகேங்களா, இப்போ ஹலோ வெல்கம் டு மை வேர்ல்ட் அப்படி இருக்கு. இதில் வந்து வெல்கம் என்ற ஸ்ட்ரிங் வந்து எந்த இன்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7. அப்படின்னா ஹெச் வந்து 0, இ 1, 2, 3, 4, 5, 6, 7. எக்ஸாக்டா 7ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, அதுதான் இப்போ வந்து நமக்கு ஆன்சர் 7 வந்திருக்கு. நம்ம ஐடியலி செக் பண்ணி பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். தலைப்பு வந்து இன்டெக்ஸ். ஓகே, ஆன்சர் என்ன வரும், 7. ஏன்னா ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் பொசிஷன் 7 இருக்கு. சப்போஸ் நம்ம 2 செக் பண்ணி பார்க்கலாம். 2 is 7 of 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போ ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் பொசிஷன் 15. 100 plus plus F5 ரன் பண்ணுறது. பார்த்தீங்களா, ஓகே சூப்பர். இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள இத்தனை மெத்தட் இருக்கு. ஓகே, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். சரி, சப்போஸ் இன்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ கொடுத்தா நமக்கு ஆன்சர் தரும். ஓகே, சப்போஸ் இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தா, இதுல வந்து பைத்தான்ன்ற ஒரு வேல்யூ இல்லை. ஸோ இது வந்து என்ன தரும்னா எரர் தரும். ஓகேங்களா, சப்ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஃபவுண்ட். சரி, ஓகே, இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபைண்டுன்னு ஒரு சேம், இதுவும் இன்டெக்ஸும் ஃபைண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணி நம்ம இன்டெக்ஸ் வெளியே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டுக்கும் இன்டெக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்களா, the find method find occurrence of the specified value. The find method returns -1 value is not found. ஆனா இன்டெக்ஸ் வந்து இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தா எரர் வரும். ஆனா ஃபைண்ட் மெத்தட் வந்து -1 வரும். அதுதான் இது ரெண்டுத்துக்கான மெயின் டிஃபரெண்ட். நம்ம செக் பண்ணிடலாமா? சரி, ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, வெல்கம், அதே 7 தான் தரும். ஓகேங்களா, இதுவும் ஃபைண்டும் சரி, இன்டெக்ஸும் ஃபைண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்னா இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்தா ஃபைண்ட் வந்து -1 தரும், இன்டெக்ஸ் வந்து எரர் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சூப்பர், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து
இஸ் ஆல்னம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஆல்பாபெட்டிக் அண்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா உங்களுக்கு போக போக தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதை அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க அண்ட் நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது எந்த யூஸ் பண்ணுவோம் உங்களுக்குன்னா உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக தான் போகுது வீடியோ, எனக்கும் புரியுது. பட் இருந்தாலும் எல்லா கான்செப்டும் சொல்லியே ஆகணும். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் கம்பெனி 12. இப்போ இது வந்து ஆல்பாபெட்டிக் சொல்லலாம். இது ஆல்பாபெட்டிக் அண்ட் லெட்டர், இது வந்து நம்பர். ஸோ அப்போ நம்பரும் இருக்கு லெட்டர் இருக்கு. அதான் வந்து யூஸ் பண்ணி நம்பர் அண்டு லெட்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். இஸ் ஆல் நம் இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ட்ரூ வந்துருச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆல்ஃபா. இஸ் ஆல்ஃபான்றது ஒன்லி ஃபார் ஆல்பாபெட்டிக் மட்டும், அதாவது ஒன்லி ஃபார் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கணும். அதுக்குள்ள ஸ்ட்ரிங்கோ சரி நம்பர் இருக்கக்கூடாது, நம்பர் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஓகேவா? செக் பண்ணிடலாமா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து கம்பெனி எக்ஸ் இதெல்லாமே வந்து லெட்டர் மட்டும். ஸோ இது இஸ் ஆல்ஃபா யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாமே லெட்டர்ஸ்ல இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதுதான் தரும். ஓகே, ட்ரூ. சப்போஸ் இதுக்குள்ள நம்பர் இருந்தா ஃபால்ஸ்னு வரும். பார்த்தீங்களா? ஃபால்ஸ். சூப்பர். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இஸ் டிஜிட். இஸ் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, நம்பர் தான். நம்ம தர ஸ்ட்ரிங்ல நம்பர் மட்டும் இருக்கான்னு செக் பண்றப்ப இஸ் டிஜிட். ஓகேங்களா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி ஜூபிட்டர் ரன் பண்ணலாம் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த நோட்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா மெயில் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஓகேங்களா, ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர் மட்டும் இருக்கான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இஸ் டிஜிட்னு ஒரு மெத்தட். ஓகேங்களா? இருந்தா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். பார்த்தீங்கன்னா ட்ரூ. சப்போஸ் இதுல என்ன லெட்டர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? லெட்டர்ஸ் இருந்தா அப்போ உங்களுக்கு ஃபால்ஸ்னு வரும். பார்த்தீங்களா? ஃபால்ஸ்னு வந்துருக்கு. இது எல்லாமே ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ல இவ்வளவு மெத்தட் இருக்கு. இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு மெத்தடும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்காது. ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு மெத்தடும் நம்ம பின்னாடி போக போக கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும் போதெல்லாம் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜாயின் ஒரு மெத்தட். இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி ஓகே ஜாயின்ல இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் ஜாயின். ஜாயின்ன்றது தான் கீயோட பேருல, அதாவது மெத்தட் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஐட்ரபிள்ஸ்னா ஒன்றும் இல்லை, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறது தான் வந்து ஐட்ரபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஒரு வேரியபிள்ல ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது வேரியபிள்னு சொல்லுவாங்க. மோர் தென் வேல்யூ ஸ்டோர் பண்ணால் அது வந்து ஐட்ரபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிப்பிள். ஸோ உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் டிப்பிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இது அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு டேரக்ட் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், உங்களுக்கு போக போக நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இது அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. இப்போ இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி
ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் இந்த ஆஷ், அதாவது ஜான் ஆஷ், பீட்டர் ஆஷ், விக்கி, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதோட ஆஷ் ஆட் பண்ணி வரும். அதான் ஜாயின் மெத்தட். ஓகேங்களா? யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்வாப் கேஸ்னு ஒன்று. ஸ்வாப் கேஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்க கொடுத்துருக்க அப்பர் கேஸ் லோவர் கேஸ் ஸ்வாப் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நேம்னு தெரியுங்க, இப்போ இன்சைட்ஸ் கோட். ஓகேங்களா? இதுல வந்து ஐ கேபிட்டல், ஐ, ஜி கேபிட்டல், சி கேபிட்டல். ஓகேங்களா? இந்த ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ணி நமக்கு கேபிட்டல்ல ஸ்மாலா மாட்டும், ஸ்மாலா கேபிட்டல்ல மாட்டும். அதான் ஸ்வாப் கேஸ். இங்க பார்த்தீங்களா, நான் கொடுத்தது வந்து ஐ வந்து கேபிட்டல் கொடுத்தது ஸ்மாலா மாறிடுச்சு, மற்ற எல்லாமே ஸ்மால்ல கொடுத்து எனக்கு கேபிட்டல்ல மாறிடுச்சு. ஐஜி வந்து ஸ்மால்ல கேபிட்டல்ல கொடுத்து எனக்கு ஸ்மால்ல மாறிடுச்சு, மற்ற எல்லாமே ஸ்மால்ல கொடுத்து எனக்கு கேபிட்டல் இருந்துச்சு. சி வந்து கேபிட்டல், ஆனா இங்க எனக்கு ஸ்மாலா மாறிடுச்சு, மற்ற எல்லாமே ஸ்மாலா கொடுத்தோம் கேபிட்டல் மாறிடுச்சு. இதுதான் வந்து ஸ்வாப் கேஸ். ஓகேங்களா? கொஞ்சம் காமெடியா இருக்கு ஸ்வாப் கேஸ் பார்க்கும்போது. எனக்கும் அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் டைட்டில் மெத்தட். இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க அப்பர், ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் உங்களுக்கு கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். கேபிட்டலைஸ் இதுவும் ஒவ்வொன்று தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள், ஓகே. இப்போ வந்து ஐ வந்து எனக்கு ஸ்மால் இருக்கு, இந்த டைட்டில் யூஸ் பண்ணி டைட்டில் எனக்கு ஐ மட்டும் கேபிட்டல் வரும். பார்த்தீங்களா? இதுதான் வந்து டைட்டில். ஓகே, ஓகே, அவ்வளோதான் கம்ப்ளீட். உடனே எல்லாரும் ஹபாட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, பை பை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.